Hello students, welcome to Heba Max 12 Standard Max Chapter 8 Exercise 8.5 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். First question பாருங்க. If wx, y is equal to x cube minus 3xy plus 2y square where x and y belongs to R, find the linear approximation for w at 1, minus 1. Linear approximation கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Linear approximationக்கு first நம்ம dou w by dou x கண்டுபிடிக்கணும். அப்புறம் கொடுத்திருக்க வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்புறம் dou w by dou y அப்புறம் given சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் லீனியர் அப்ராக்சிமேஷனோட ஃபார்மேட் எழுதிட்டு டெஃபினிஷன் எழுதி அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா சமுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் given எழுதலாம். wx, y is equal to x cube minus 3xy plus 2y square கண்டுபிடிக்கலாம். dou w by dou x. இப்போ in terms of x differentiate பண்ணலாம். x cube னா 3x square minus x na 3 into y. y வருது, so 0. இதோட answer 3x square minus 3y இருக்கா. next dou w by dou x ல 1, minus 1 substitute பண்ணிருங்க. கொடுத்திருக்க value for at ன்னு கொடுத்திருப்பாங்க. so அந்த வேல்யூவை substitute பண்ணிருங்க. 3 into 1 square minus 3 into minus 1. 1 square 1, 3 ones are 3. minus into minus plus 3 which is equal to 6. இதே மாதிரி dou w by dou y கண்டுபிடிக்கணும். dou w by dou y. இப்போ இங்க y டேர்மே இல்லை, இது 0 ஆயிடும். அடுத்ததுல y டேர்ம் இருக்கு, minus 3x மட்டும் வரும். அடுத்தது plus 2 into 2y, y ஸ்கொயர்ன்றது 2y. இது எப்படி மாறும்? 3x minus 3x plus 2 2s are 4y. இப்போ next என்ன பண்ணும்? dou w by dou y ல 1, minus 1 substitute பண்ணலாம். minus 3 into 1 plus 4 into minus 1. minus 3 minus 4 that is minus 7. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் கண்டுபிடிச்சிட்டோம். next என்ன கண்டுபிடிக்கணும்? w of x0, y0 அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல 1, minus 1 substitute பண்ணுங்க. questionல கொடுத்திருப்பாங்க பாருங்க. x cube minus 3xy plus 2y square. இதுல நான் 1, minus 1 substitute பண்ண போறேன். 1 cube minus 3 into minus 1 plus 2 into minus 1 whole square. 1 cube 1 minus into minus plus 3 ones are 3. 1 minus 1 into minus 1, 1 2 ones are 2. ஆன்சர் வந்து 6 ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் லீனியர் அப்ராக்சிமேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அது எழுதணும். இந்த ஃபார்முலாவை மொத்தமா எழுதணும். லீனியர் அப்ராக்சிமேஷன். லீனியர் அப்ராக்சிமேஷன் எப்படி எழுதுவோம்னா, L x, y மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2x0, y0 plus dou w by dou x. என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? x0, y0 வேல்யூ into x minus x0 plus dou w by dou y x0, y0 y minus y0. இதுதான் ஃபார்முலா. இதில் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தனித்தனியா. ஃபர்ஸ்ட் w x0 y0 வேல்யூ 6 பிளஸ் dou w by dou xல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சது? 6 into x minus x0. x அப்படியே எழுதணும். x0ன்றது அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன் 1, minus 1 கொடுத்தாங்களே அது. இதுதான் x0, இது y0. 1 plus dou w by dou y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus 7. அப்புறம் y minus y0 வேல்யூ minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 6 plus 6 இன்சைட் கொண்டு போயிடுங்க. 6 into x 6x, 6 into minus 1 minus 6. அப்புறம் plus into minus. இந்த டேர்ம் மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ளக்கு மல்டிபிள் பண்ணிட்டு எழுதலாம். y minus into minus plus 1 plus 6 minus 6 cancel ஆயிடும். ஒரு 6x இருக்கும். minus 7y minus 7 into 1 minus 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதெல்லாம் தனித்தனியா கண்டுபிடிக்கிறது தான் முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. let z of x, y is equal to x square into y plus 3xy power 4. x, y is element of R. Find the linear approximation. Linear approximation கேக்குறாங்க for z at
2, minus 1. அப்போ இது x naught, இது y naught. Solutionல given எழுதுங்க. Z of x, y is equal to x square y plus 3xy power 4. First நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Dou z by dou x எடுத்துக்கலாம். X square into y. 2 times of x into y plus x ஆல தான் differentiate பண்றோம். அப்போ 3 into y power 4 வரும். x வந்து ஒரு வாட்டி இருக்கப்ப அது வராது. கரெக்டா? இப்போ இதுல dou z by dou xல x naught y naught value, அதாவது 2, minus 1 substitute பண்ணிடலாம். 2 into 2 into minus 1, x இருக்கிற இடத்துல 2, y இருக்கிற இடத்துல minus 1 plus 3 into y இருக்கிற இடத்துல minus 1 whole power 4. 2 2s are 4, minus 1 is minus 4. Minus 1 power 4 plus 1, so 3 1s are 3, which is equal to minus 1. First இது கண்டுபிடிச்சிட்டோம். Next dou z by dou y. ரெண்டுத்துலயுமே y இருக்கு. அப்ப இது எப்படி மாறும்? y ஓட coefficient x square மட்டும் இருக்கும். Plus y பவர்ல 4. இப்போ 3x இருக்கும். Then y into 4 power 4 minus 1 3. இது எப்படி மாறும்னா x square plus 3 4s are 12 xy cube. Dou z by dou y 2, minus 1 is equal to 2 square plus 12 into 2 into minus 1 whole cube. 2 square 4 minus 1 whole cube na minus 1 தான். So minus 24. Minus 24 plus 4 வந்து minus 20. ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒண்ணே ஒன்று இருக்கு. என்னது? z of x naught, y naught. நம்ம வேல்யூ என்ன? x square y plus 3 xy power 4. x naught y naught value 2, minus 1. 2 square into minus 1 plus 3 into 2 into minus 1 power 4. So 4 into minus 1 minus 4. 3 2s are 6. Minus 1 power 4 plus தான். Minus 4 2. இப்போ எல்லாமே தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ linear approximation எழுதிட்டு substitute பண்ணிடலாம். Linear approximation. approximation ஓட வேல்யூ எழுதிட்டேன். இப்போ நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சதை ஒண்ணா சேர்த்து எழுதலாம். z x naught y naught value 2 plus dou z by dou x minus 1. அப்புறம் x minus x naught ஓட வேல்யூ 2 plus dou z by dou y வேல்யூ என்னது? minus 20 தான். கொஞ்சம் கீழே இறக்கி எழுதியிருக்கணும். ஓகே, minus 20. அப்புறம் y minus of minus 1. ஏன்னா y naught வேல்யூ minus 1. The next line 2 plus into minus 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 1 into x minus x minus into minus plus 2. இங்க minus 20 இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணிக்கலாம். minus 20 அப்புறம் y plus 1 minus into minus plus 1. ஸோ ரெண்டுமே 2 plus 2 4. 4 minus x minus 20y minus 20 plus 1 minus 20. இப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்னா minus x minus 20y minus 20 plus 4 minus 16. இப்போ xக்கு வந்து மைனஸ் வரக்கூடாது. ஸோ மைனஸ் காமனாக வெளியிட்டோம்னா x plus 20y plus 16 அப்படின்னு கிடைக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். If v of x, y is equal to x square minus xy plus 1 by 4 y square plus 7, x, y is an element of R, find the differential dv. Differential dv அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ்னா v in terms of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுவோம் அண்ட் லாஸ்ட்ல வந்து dx சேர்த்துப்போம். சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் சேஞ்சு, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஈஸியான சம்ம. சொல்யூஷன்ல v of xy என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். x square minus xy plus 1 by 4y square plus 7. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா vx கண்டுபிடிக்கிறேன். vx அப்படின்னா v வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். நான் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இப்போ in terms of x, x ஸ்கொயர்னா 2 times of x minus x into y. அப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் y. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0, அடுத்து கான்ஸ்டன்ட்டும் 0.
அப்போ 2x மைனஸ் ஒய்ன்னு இருக்குமா? கரெக்டா? இதை நான் லாஸ்ட்டில் எடுத்து ஒன்றா சேர்த்து எழுதுவேன். ஒய்யோடதும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துப்போம்? dxன்னு சைடில் சேர்த்துப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு vy. சேம் vயை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 0 மைனஸ் ஒய், அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ப்ளஸ் 1/4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர். 1/4 இன்ட்டு ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 7 வந்து 0. 2 1 டைம் 2 2 டைம். அப்போ 1/2y 1/2y மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸை செகண்டரியாக எழுதிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதணும். அப்போ தான் என்னோட ஆன்சர் கிடைக்கும், டிவி கிடைக்கும். டிவினா இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். 2x மைனஸ் ஒய், இங்கே எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால dxன்னு எழுதுறோம், அவ்வளோதான். ப்ளஸ் 1/2y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதனால dyன்னு எழுத போகிறோம். இவ்வளோதான் ஆன்சர். தனித்தனியாக எக்ஸு ஒய்ன்னு கண்டுபிடிக்கிறீங்க, லாஸ்ட்டாக ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறீங்க டிவியில், டிஃப்ரென்ஷியல் ஆஃப் டிவியில். அதில் எக்ஸு டிஃப்ரென்ஷியேட்னா டிஎக்ஸு, ஒய்யோட டிஃப்ரென்ஷியேட் வேல்யூனா டிஒய் சேர்க்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். லெட் v of xyz is equal to xy plus yz plus zx. xyz is an element of R. Find the differential dv. இப்போ டிஃப்ரென்ஷியல் டிவி கொடுத்துட்டு xyz, அப்போ மூணுத்தையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், லாஸ்ட்டில் சேர்த்து எழுதுவோம். சேம் லாஸ்ட்டு சம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். v வந்து x, y, z is equal to xy plus yz plus zx. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், vx. அப்போ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய், இங்கே எக்ஸே இல்லை 0. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் z, அப்போ ஒய் ப்ளஸ் z. அடுத்து vy, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் z. இங்கே ஒய் டேர்மே இல்லை, அதனால் 0. எக்ஸ் ப்ளஸ் zன்னு வரும். அடுத்து vz, z டேர்ம் இல்லை 0. z-ஓட கோஎஃபிஷியன்ட் ஒய், z-ஓட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ஒய் ப்ளஸ் எக்ஸ். இப்போ டிவி எப்படி கண்டுபிடிப்போம், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா. ஒய் ப்ளஸ் z, vx-ஓடது, அதனால dx. எக்ஸ் ப்ளஸ் z, vy, அதனால dy. லாஸ்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ், z-ஓடது, அப்போ dzன்னு எழுதா போதும், அவ்வளோதான் சமம். தனித்தனியாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒன்றா சேர்த்து எழுதும் போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது dx, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது dy, z-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது dz. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.